நீட் எக்ஸாமை வெறும் 4 மாதத்தில் கிராக் பண்ண முடியுமா? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் 4 மாதம் தான் இருக்குது. நான் ஏதோ மேஜிக்கு ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு வந்த ஸ்டடி டெக்னிக்கு, ஸ்ட்ராட்டஜி, ஷெட்யூலு அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக நான் உங்களுக்கு ஒரு அப்ரோச்சை கொடுக்க போகிறேன். இதை ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு கிராக் யுவர் நீட் 2026. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் எந்தெந்த சாப்டரை படித்தா மேக்ஸிமம் மார்க் வரும் அப்படிங்கிற சாப்டரையும் சொல்லுவேன். எப்படி படிக்கணும், ஒரு நாளில் எவ்வளோ முடிக்கணும், ஒரு வாரத்தில் எவ்வளோ முடிக்கணும்னு டீட்டெயில்டான ஒரு ஸ்டடி பிளானும் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் த வீடியோ. நான் டோனி வில்ஃப்ரெட், biology educator at Xylem Learning. For the past 3 years, I am coaching and mentoring NEET aspirants. So a lot of my students are studying in medical colleges right now. So அவங்களுக்கெல்லாம் ஒர்க்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாட்ச் த வீடியோ டில் த எண்ட் பசங்களா. ஸோ அப்போது நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், லாஸ்ட் 4 months தான் இருக்குது, மறைஞ்சிருங்க, டிசேபிள் ஆயிருங்க. இந்த உலகத்திலேருந்து, ஐ ஷுட் சே இந்த சொசைட்டியிலேருந்து உங்களை நீங்களே ஐசோலேட் பண்ணுங்கள். உங்களுடைய கோலுக்காக ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களை நீங்களே ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ இப்போது அடுத்து என்ன பண்ணணும், ஒரு 3-4 விஷயத்தை நிறுத்திடுங்க தயவு செஞ்சு. என்னது அப்படின்னா, ஃபேவரட் சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்குது, பயாலஜியே படிக்கிறது, இல்லைனா அது பேர் என்ன, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே படிக்கிறது, அது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஸ்க்ரோலிங்கை விட்டுருங்க. ஸ்க்ரோலிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அவாய்ட் இட். அப்புறம் தேவையில்லாத சிட்சாட்டு, இட் கேன் பி வாட்ஸ்அப்பு இல்லை நேரில், அந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க. 3-8 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் 24 hours, ஒரு 8 மணி நேரம் ஸ்லீப்பு, 8 மணி நேரம் தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட். பாக்கி 16 மணி நேரத்தில் உங்களுடைய பர்சனல் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கு அதுக்கு டைம் கொடுத்துட்டு மிச்ச நேரம் எல்லாத்தையுமே ஸ்டடீஸ்க்கு கொடுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு டைம் கொடுக்கலாம். தேவையில்லாத கம்பேரிஷன் பண்ணிக்காதீங்க. யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் நாட் இன் த சேம் ட்ராக், ரைட். யூ ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ட்ராக், யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ட்ராக், புரியுதா? பட் கோல் மேபி ஒரு கோலாக இருக்கலாம். அவன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான், நான் இவ்வளோ வாங்கலை, அவன் இவ்வளோ ஸ்கோர் வாங்கிட்டான், நான் இவ்வளோ வாங்கலை, அதெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது, ரைட். ஸோ பாருங்கள், ஃபிசிக்ஸ் தான் மேக் ஆர் பிரேக் ஆஃப் த எக்ஸாம். ஃபிசிக்ஸில் வாங்குகிற மார்க் தான் ரேங்க்கை முடிவு பண்ணும், ரேங்க் தான் எந்த காலேஜ் கிடைக்குன்றதை முடிவு பண்ணும். கெமிஸ்ட்ரி ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு. பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியை 360 டிகிரியில் படிச்சிங்கன்னா நீட் எக்ஸாமில் 360 out of 360 கண்டிப்பாக வாங்கலாம். எந்தெந்த சாப்டர் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்ல போகிறேன், வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். டெய்லியும் எல்லாரும் ஜனவரி 1ஆம் தேதி காத்திருப்பாங்க ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு, புதிய மாற்றத்துக்கு. நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. டிசம்பர் மாதத்துலேருந்தே கோலை வைங்க, ரைட். டெய்லியும் உங்கள் வேலை சிலபஸ் படிக்கணும், படித்ததை ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்னன்னைக்கு புதுசாக படிக்கணும், அதுக்கான எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், பழசை ரிவைஸ் பண்ணணும். இந்த ரிவைஸ்ன்னு சொல்லும்போது சும்மா எடுத்து வச்சுட்டு வாசிக்கிறது ரிவைஸ் கிடையாது. ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை, கான்செப்ட்ஸை மைண்ட் மேப்பை வச்சு ரிவைஸ் பண்ணிவிட்டு எம்சிக்யூஸ் போட்டு பார்க்கணும். என்ன எம்சிக்யூஸ், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் புது சிலபஸ் படித்து இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணக்கூடிய எம்சிக்யூஸை மார்க் பண்ணி வச்சுருக்கணும், ரைட். அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது திருப்பி எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கிற எம்சிக்யூவை திருப்பி எடுத்து பார்க்கணும். அதுதான் ரிவிஷன். இதை நீங்கள் தினமும் பண்ண வேண்டியது, ரைட். நீட் யூஜி லெஸ் தேன் 200 days வருது. அப்போது 81 சாப்டர் முடிக்கணும். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் முடிக்க முடியும். மஞ்சள் ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் இதை நான் செய்ய போகிறேன். கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த 4 மாதம் சாலிடாக 4 மாதம், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், சாலிடாக 4 மாதம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறையா தடைகள் வரும், நிறையா கஷ்டங்கள் வரும். அப்போ தான் ஏதாவது ஃபேமிலியிலேருந்து கமிட்மெண்ட் வரும். ஈஸியாக இருக்காது, நான் சொல்லிட்டேன், இப்போவே சொல்லிட்டேன். இது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க, சரியா. ஈஸியாலாம் இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அச்சீவ் பண்ணிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. இதுதான் வழி, நான் சொல்லலை. இந்த கோலை நோக்கி வந்துட்டீங்கள, யூ ஆர் ஹியர் ஃபார் அ ரீசன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் எஃபர்ட் போட்டால் உங்களால் பண்ண முடியும். வெதர் யூ ஃபீல் லைக் இட் ஆர் நாட், ப்ளீஸ் டூ இட். இப்போ படிக்கணுன்னு தோணுதோ இல்லையோ, மூடு இருக்கோ இல்லையோ, படிங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே டார்கெட் வச்சுக்கோங்க. சிலபஸ் எத்தனை, 81 சாப்டர் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற 4 மாதத்தை நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நான் டார்கெட் கொடுக்க போகிறதில்ல, நீங்களே டார்கெட் கொடுத்துக்கோங்க. 81 சாப்டரை 4 மாதத்தில் முடிக்கணும். ஏப்ரல் ஒரு மாதம் ஃபுல்லாக தயவு செஞ்சு ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு வச்சுக்கோங்க. ஜான், ஃபெப், மார்ச் இது 3 மாதத்துக்குள்ளே 81 சாப்டர் முடிக்கணும். இப்போ டிசம்பர்லேருந்தே போட்டுக்கோங்க.
ஒவ்வொரு வாரத்துக்கு எவ்வளோ வருதுன்னு ஈக்குவலாக டிவைட் பண்ணுங்கள். நீங்களே இந்த டார்கெட்டை கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த போர்ஷன்ஸை முடிங்க. ஒவ்வொரு வாட்டியும் டெஸ்ட் எழுதும்போது வாரம் டெஸ்ட் எழுதும்போது இவ்வளோ மார்க் வாங்கணும்னு டார்கெட்டை வைங்க. அந்த டார்கெட்டை வைங்க, வாங்கினாலும் பரவாயில்ல. ஓகே, டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நாட்கள் ஆக ஆக மார்க் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். வாரத்துக்கு 1 பண்ணிங்கன்னா வாரத்துக்கு 2, வாரத்துக்கு 3. புரியுதா? ஏப்ரல் மாதம்லாம் தினமும் 1 இல்லை 2 பண்ணணும். ரைட்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈக்குவலாக டைம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருக்குதா, 4 பிரிங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. படிக்கிறன்றதுக்காக ஸ்லீப்பையோ ஹெல்த்தையோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். ஸ்லீப்போ ஹெல்த்தோ ரொம்ப முக்கியம். ரைட்? ப்ராக்டிஸுக்கும் ரிவிஷனுக்கும் டெடிக்கேட்டடாக ஸ்லாட்டை ஒதுக்குங்க. ஒவ்வொரு நாளும் இருக்கிற டைமை 4 பிரிச்சிங்களா, ஃபிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு, பாட்னிக்கு, ஜுவாலஜிக்கு, அந்த நாள்லையே புதுசு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லாட்டு, பழசை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாட்டு, எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாட்டுன்னு பிரிக்கணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஃபிசிக்ஸ் கொடுக்குறீங்கன்னா 1 மணி நேரம் புதுசாக படிக்கலாம், 1 மணி நேரம் எம்சிக்யூ பண்ணலாம், 1 மணி நேரம் ரிவிஷன் பண்ணலாம். அல்லது 1.5 மணி நேரம் புதுசாக படிக்கலாம், 3/4 மணி நேரம் எம்சிக்யூ பண்ணலாம், 3/4 மணி நேரம் பழசை ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கு தகுந்த அதை போல் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதை கஷ்டமாக நினைக்காதீங்க. அப்படி யார் அடாப்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் they will succeed in the exam. This exam will test your resilience. This exam will test your discipline. This exam will test your consistency. தொடர்ந்து பண்ண முடியுதான்னு பார்க்கும். எம்பிபிஎஸ் ஜேர்னி, மெடிசன் ஜேர்னி இன்னைக்கு நேற்று ஜேர்னி கிடையாது. அடுத்து 10-15 வருஷத்துக்கு உங்களை தொடர்ந்து அந்த படிக்கிற என்விரான்மெண்ட்லேயே வச்சுருக்க போகிற ஜேர்னி. ரைட்? ஸோ பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் நான் சொல்கிற இந்த சாப்டர் படிச்சிங்கன்னா 180க்கு 80-85+ வாங்கிடலாம். 80லேருந்து 90 வாங்கிடலாம். ஆல்மோஸ்ட் 50% இதை மட்டும் வாங்கிடலாம். ஓகே, இதை நான் பல சோர்ஸஸில் செக் பண்ணியாச்சு. ரைட்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணியாச்சு. அதை வச்சு தான் சொல்கிறேன். கெமிக்கல் பாண்டிங், ஜிஓசி, ஹைட்ரோகார்பன், டி பிளாக், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், சொல்யூஷன், ஈக்விலிபிரியம், கெமிஸ்ட்ரி, ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ரைட்? ஸோ ஃபிசிக்ஸில் அசால்ட்டாக ஒரு 60-70, 180க்கு 60-70 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? இந்த 7 டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ரைட்? லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போங்க. ரைட்டா? அப்போ அடுத்து பயாலஜி பாருங்கள். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் தீஸ். பயாலஜிக்கு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் தீஸ். இதை முடிச்சிட்டிங்கனாலே 250 கிட்ட, ஆல்மோஸ்ட் 200 to 250 ஆல்மோஸ்ட் வந்துடும். இன்னும் என்ன, ஒரு 110-120 தானே? ஓகே, ஆல்மோஸ்ட் இதுலேருந்தே வந்துடும் மேக்ஸிமம். இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து போங்கன்றேன். ஓகே, இவ்வளோ டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக எங்கள் சைட்லேருந்து நாங்களும் ஹெல்ப் பண்ண விரும்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஹெல்ப் தான் XPL, Xylem Premier League. இட் இஸ் அ கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம். கிராஷ் கோர்ஸ்னால் பொதுவாக கேள்விப்படுவீங்க. 12th எக்ஸாமு மார்ச் 23 முடியுதுன்னா 24 மே மாதம் 3 எக்ஸாம்னா அது வரைக்கும் ஒரு 40-45 நாள் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு தான் பொதுவாக பண்ணுவாங்க. பட் வி ஆர் நாட் லைக் தட். திஸ் இஸ் அ எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம். புரியுதா? எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராம். இப்போவே ஆரம்பிக்கிறோம். டிசம்பர் 26 கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 24 லான்ச் ஆக போகுது. கம்ப்ளீட்டாக சிலபஸை முடிச்சு டெஸ்ட் சீரீஸ் கொடுத்து அப்புறம் அந்த லாஸ்ட் ஒரு மாதம் ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்து எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துவோம். ஸோ இதுக்கு நீங்கள் டிசிப்ளினாக, கன்சிஸ்டண்ட்டாக, டைம் மேனேஜ்மெண்ட்டோட, ரெசிலியண்டோட, கான்ஃபிடென்ட்டோட, பேஷன்ஸோடு இருந்தால் தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கு தான் வி ஆர் ஹியர் வித் த XPL Xylem Premier League. தினமும் 3-4 மணி நேரம் லைவ் கிளாஸ் இருக்கும். எல்லா சாப்டருக்கும் ஆல்ரெடி ரெக்கார்டு வீடியோ ரெடி பண்ணி வச்சாச்சு. டவுட் கிளியரன்ஸு கிளாஸில் லைவாக நடக்கும். வீக்லி எக்ஸாம் டெஃபினட்டாக நடக்கும். GABன்னு சொல்லி மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் வைப்போம். அது எதுக்குன்னா உங்களுடைய காம்படிஷன் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களுடைய ரேங்கிங் எவ்வளோ இருக்கீங்க, மற்ற எல்லா பசங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் ரேங்க் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது இல்லாமல் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ் நடக்கும் ஏப்ரல் மாதம், மார்ச்சில். அதுலேயும் உங்கள் ரேங்க் தெரிய வரும். மெட்டீரியல் பயங்கர சூப்பராக, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக, ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்புக்குள்ளே வந்தோடனே பாருங்கள், இது ஆன்லைன்லேயே இருக்குது கிராஷ் கோர்ஸு, ஆஃப்லைன்லேயே இருக்குது கிராஷ் கோர்ஸு. ஆன்லைனில் இருக்குதுங்க போது உங்களுக்கு ஆப்பில் AI ஃபீச்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஆப் ஆக்சிஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஆன்லைனில் இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, ஆப் ஆக்சிஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதில் AI ஃபீச்சர் இருக்குது. AI டவுட் கேட்கலாம். ரைட்? இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம். கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆப்பில். ஸோ ரெகுலராக ஃபேக்கல்ட்டிஸு உங்களுக்கு மென்டார்ஸ் மூலமாக ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போது ஆன்லைன்லேயே இருக்குது, ஆஃப்லைன்லேயே இருக்குது. பாருங்கள்,
இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற இந்த ப்ரைஸு வெறும் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆன்லைன் கோர்ஸோடது. ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. கோர்ஸு, மெட்டீரியலு, டேபு, ஏன்னா ஆப் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம், அதுக்குன்னு உங்களுக்கு டேப் கொடுத்துருவோம். QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கிளிக் த லிங்க் அண்ட் ஜாயின் இன் அவர் கோர்ஸ். பாருங்கள் 10% ஆஃபர் போகுது, XPL 10 அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், யூஸ் திஸ் கூப்பான் கோட் XPL 10 ஸோ தட் யூ வில் கெட் த 10% ஆஃபரு. கீழே ஒரு நம்பர் தெரியும், 8129000700. கால் பண்ணுங்கள், அதான் இந்த நம்பர் தான், 8129000700. கால் பண்ணுங்கள். கால் பண்ணி இந்த கோர்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன், என் ப்ரிப்ரேஷன் லெவலில் இப்படி இருக்கேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இருக்குன்னா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வேணாம் நீங்களே சொல்லிடுங்க. ரைட்? புரியுதா? நான் சொன்ன மாதிரி நோ மேட்டர் வாட், நீட் 2026 எக்ஸாமை கிராக் பண்ணணும், கிராக் பண்ணுவேன் அப்படின்ற டிட்டர்மினேஷனோடு இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், வேறு யாரும் வேணாம். புரியுதா? நீட் எக்ஸாமை கிராக் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறவங்க, டிட்டர்மைண்டாக இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரியா? இது அவ்வளோ காஸ்ட்லி கூட கிடையாது தான், ஆனாலுமே வேணாமே, சீப்பாக இருக்குது, சும்மா சேர்ந்து பார்ப்போம், அப்போல்லாம் வேணாம். This is not cheap, right? This is not cheap. It is priceless, right? ஃப்ரீயாக கொடுத்தா you won't be able to do it. அது நீங்கள் you will not manage it properly. நீங்கள் அதுக்கு சீரியஸ்னஸ் கொடுக்க மாட்டீங்க. That's why we have kept a price. That's why we have kept a fees for it. Utilize the opportunity. Prove yourself who you are. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு நீங்களே ப்ரூவ் பண்ணுங்கள். Call this number for all the details. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், டெஃபினட்டாக முடியும். நீங்கள் என்ன ஸ்டேஜில் வேணால் இருக்கலாம், ஒன்றுமே சுத்தமாக நீட் ப்ரிப்பரேஷன் கூட பண்ணாமல் இருக்கலாம். உள்ளே வாங்க, நீங்கள் எஃபர்ட் போட ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் எஃபர்ட் போட ரெடியாக இருக்கணும், அப்போ யூ வில் கெட் ரிசல்ட்ஸ். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க, கோர்ஸில் சேருங்க, கிராக் யுவர் நீட் எக்ஸாமினேஷன். ஐ வில் see you in the next video. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ லைக் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye, tata, take care. Keep learning, keep growing. See you.